நண்பர்களே, அதிமுகவை மையப்படுத்திய பரபரப்பு வழக்கமாக அடிக்கடி செய்தி வரும். வேலுமணி அதிருப்தியில் இருக்கிறார், வேலுமணியை மையப்படுத்தி இந்த நிகழ்வுகள் அப்படின்னு. அந்த மாதிரியே வந்தது வேலுமணி ஓபிஎஸ்ஐ அவரோட தொடர்பில் இருக்கிறார், வைத்தியலிங்கத்தோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு. இப்படி பத்திரிகை செய்திகள் வருவதும் அது மறுக்கப்படுவதும் அது அதிமுகவாகட்டும் இல்லை பல கட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதற்கு ஏன் இந்த பரபரப்புக்கு வலு கூடுகிறது என்றால், இதில் தமிழ்நாட்டு அரசுடைய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு ரகுபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்படலாம், தலைமை செங்கோட்டையனோ வேலுமணியோ இப்படியெல்லாம் அவர் கருத்து சொல்ல, ஒரு அமைச்சர் இப்படி ஒரு கருத்து சொல்ல, இதற்கு திமுக காரணம் இல்லை பாஜக காரணம் என்றும் அவர் ஹிண்ட் பண்றார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் திரு செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய மூத்த தலைவர். நான் அதிமுக தான், இப்படியெல்லாம் மேல அவதூறு பரப்புவது தவறு அப்படின்னு அவர் தன்னுடைய நிலையை விளக்கியிருக்கிறார் திரு செங்கோட்டையன். திரு வேலுமணி செங்கோட்டையனை பற்றி பரபரப்பு வர திரு செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த திசையில செய்தி புரிதல் நாடாளுமன்ற தேர்தலுடைய இறுதி கட்டத்திலேயே பாஜக இந்த வார்த்தை வச்சது. அதாவது தலைமையில மாற்றம் வரப்போகுது, தினகரன் தலைமையை ஏற்பார், பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஜெயிச்சு அவங்கெல்லாம் தோத்தா என்ன ஆகும் என்று அண்ணாமலை சொல்ல, அதற்கே அப்பொழுது அதிமுகவிலிருந்து கடுமையான எதிர்வினை வர இந்த முறையும் வந்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவில் பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை, ஹேசியத்தை, இல்லை கருத்தை, இல்லை கணிப்பை, இல்லை அவங்களுடைய கோணத்தில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அவதூறு நடக்காத ஒரு விஷயத்தை பிஜேபியும் சொல்லியிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் சொல்லியிருக்கிறது. இந்த தேர்தல் அதிமுகவுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா, இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் சதவீதத்தில் சீட்டில் அதிமுகவுக்கு இருக்கிறதா? இந்த ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பலமாக அமையுமா, இல்லை பலவீனப்படுத்துமா, ஒரு சர்ப்ரைஸாக அமையுமா, ஷாக்காக அமையுமா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அரசியல் விமர்சகர், மற்றும் திரு கண்ணன் அவர்கள் இணைகிறார், ஓபிஎஸ் மீது பேரன்பு கொண்டவர், மற்றும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்கள் இணைகிறார். இணைந்தார் இப்போ மீண்டும் ஒருவர். நம்முடைய திரு பொங்கலூர் மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி மீது பேரன்பு கொண்டவர், மற்றும் திரு சேலம் மணிகண்டன் ஆகியோரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றார். என்னுடைய முதல் கேள்வியை திரு கண்ணன் கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். இது புதுசான கண், வேலுமணி உங்களோட பேசுகிறார், நினைக்க போகிறாராம், பேச போகிறாராம், நெருங்கிட்டாங்களாம், இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம், 2019 பார்த்தோம், 2021 பார்த்தோம். இப்படி அதிமுக தலைமைக்கு, எடப்பாடி தலைமைக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஊகங்கள், தேசியங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பார்க்குறோம், தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் நிலைமை மாறலை, அவரோட தலைமை தான் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இந்த முறை வேலுமணி பேர்லாம் செய்தி வந்திருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு அதிமுக தரப்பில். அதுக்கெல்லாம் துளியேனும் வாய்ப்பு இருக்கு? தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அதிமுக ஒன்றிணையணும், பலமாகணும் அப்படிங்கிற நினைப்பு யாருக்குமே அது நல்ல விதமாக நடக்கணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்க்கணும். அதை நோக்கித்தான் பலமான அதிமுகவை நோக்கித்தான் அனைவருடைய எண்ணமும் இருக்கு. அதுக்கு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலே என்ன சுட்டி காட்டுச்சுன்னா, அதிமுக ரிசல்ட் வந்தா பழனிசாமியினுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும், அது தனி கதை. ஆனா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது களத்திலேயே என்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பூத்து ஏஜென்ட்டுக்கு அதிமுக ஆட்கள் இல்லை. அந்த அதிமுகவால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே 7 மணி 8 மணிக்கெல்லாம் பூத்துக்குள்ள போனவங்க 9 மணி 10 மணிக்கெல்லாம் திமுக பூத் ஏஜென்ட் கூட டைப் ஆயிட்டாங்க. அப்புறம் நாங்க மதியம் பொதுப்படையா சொல்றது, நீங்க வேற மாதிரி சொல்ல மாட்டீங்க. நான் கேட்கறது ஸ்பெசிபிக் क्वेश्चन. பெரிய தலைமை மாற்றம் இல்ல, அங்கேருந்து தலைவர்கள் இங்க தொடர்பு கொள்றது, அதெல்லாம் ஒரு இன்னும் ரிசல்ட்டே வராத ஒரு சூழல்ல அதுக்கெல்லாம் என்ன சாத்தியம் இருக்கு? இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்? தொண்டர்களின் எண்ணப்படி நான் நேர் வழியில் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தலைமைக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? எங்க நான் பழனிசாமி தலைமையை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், பழனிசாமி தான் என் வாழ்க்கை. வேற என்ன பொருள் இருக்கு நீங்க சொல்ற பொருள்? அவர் என்ன சொன்னார்? நான் புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டவன், புரட்சி தலைவியை ஏற்றுக்கொண்டவன், இப்பொழுதும் தொண்டர்களின் எண்ணப்படி தொண்டர்களுக்கு பக்கபலமாக நேர் வழியில் தான் நான் பயணிப்பேன் சொல்லியிருக்கிறார். எப்ப
பழனிசாமி தான் நான் குலகுருவா நினைக்கிறேன், எங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறேன், நான் தனிப்பெரும் தலைவரா பழனிசாமி நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவர் இந்த கேசியங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி சார், வச்சிருக்கிறார். அவர் ஒரு சீனியர் லீடர் ரகுபதி ஒரு விஷயத்த சொல்றாரு, அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதை மறுத்து சொல்றாரு. அப்படிங்கும்போது அதுக்கு பொருள் இல்லைன்னு பொருள், நீங்க 1000 உட்பொருள் எடுத்துக்கலாம் அதுக்கு. அதாவது அவர் இன்னைக்கு தலைமையை சேலஞ்ச் பண்ணல, ரகுபதி அப்படி வந்த செய்தி தவறு அப்படிங்கறதுனா திரு செங்கோட்டையனோட விளக்கம் மூலமா நமக்கு ஒரு அமைச்சர் என்ன சொன்னாரு, ரகுபதி அமைச்சர் என்ன சொல்லுகிறார், செங்கோட்டையனோ வேலுமணியை கூட நாளைக்கு தலைமை ஏற்கலாம், அதிமுக இப்பொழுது பிரிந்ததை விட 2ஆக 3ஆக கூட பிளக்கலாம், அதற்கு பாஜக துணை இருக்கலாம்ங்கிறது அமைச்சர் ரகுபதியோட கருத்து. அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், அண்ணன் வேலுமணி ஆகட்டும், அண்ணன் செங்கோட்டையன் ஆகட்டும், அண்ணன் தங்கமணி ஆகட்டும், பழனிசாமியை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாக இருக்கட்டும், பழனிசாமி அவர்களுடைய பெரிய தளபதிகள் சார், அவங்க எல்லாம் உங்களோட எப்படி தொடர்புல வருவாங்க, இல்ல எப்படி மாற்றி யோசிப்பாங்க? பழனிசாமிக்கு தளபதி இல்ல, அதிமுகவுல இருக்கிறதுனால வேற வழி இல்லாம பழனிசாமி வேலுமணி எல்லாம் உங்க தொடர்பு கொள்ளணும் கூட நினைப்பாரா? அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? உங்களோட தொடர்புல இருப்பாரா? அப்படி வருவா? அப்படி எல்லாம் செய்திகள் வந்தது, அதுக்கெல்லாம் மெரிட் இருக்கா? நாங்கெல்லாம் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் தான், அண்ணன் தம்பிகள் தான். எங்களுக்கும் பழனிசாமிக்கும் தொடர்பு இல்லை, அதை என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும். பழனிசாமியை தவிர்த்துட்டு எல்லாருமே எங்க பங்காளிகள் தான், நாங்க பகையாளியா பார்க்கல. அதிமுகவை பிளந்தது, பிரித்தது, அதிமுகவுக்குள் பிரச்சனையை உண்டு பண்ணியது பழனிசாமி மாத்திரம்தான். எதற்கு? அந்த தலைமையை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும், அந்த பதவி சுகத்தை நிரந்தரமாக பெற்றுவிட வேண்டும். மற்றவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு இம்ப்ளை பண்றீங்களா, இல்ல அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? நேற்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், நாளையும் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். யார்? பழனிசாமியை தவிர்த்துட்டு அத்தனை அண்ணன்மார்களும் எனக்கே நல்லபடியா ஒரு சில பேர் சொல்லுங்க பாப்போம். ஒரு சில பேர் சொல்லுங்க. மணி பிரதேசா இருக்கலாம், அண்ணன் ரெட்ஃபோர்ட்டா இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். நீங்க உங்க டிவில போட்டிருக்கக்கூடிய படங்கள் இடம்பெற்று இருக்கக்கூடிய அத்தனை அண்ணன்மார்களும் இவர் சேலம் மணிகண்டன் சொல்றீங்களா, இல்ல பொங்கலூர் மணிகண்டன் சொல்றீங்களா? மணி பிரதர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. சேலம் மணிகண்டனும் பொங்கலூர் மணிகண்டனும் மாத்திரம் அதிமுக கெட்டு போகணும்னு நினைப்பாங்க. அவங்க பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறதுனால வேற வழி இல்லாம பேசுறாங்க. நாளைக்கு அதிமுக முற்றிலுமாக இன்னும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் தொடர்புல இருக்கிறாங்கிறது உங்க கிளைம். தொடர்பில் இருக்கிறார்கள், இருப்பார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். அதிமுக இணைகிற வரைக்கும் தொடர்பில் இருப்பார்கள், இணைந்த பிறகு பலமாக இருப்பார்கள். திரு சேலம் மணிகண்டன், நெருப்பு இல்லாம போயுமா? வணக்கம், சக விருந்தினருக்கு வணக்கம். பாவம் 8 மணிக்கே தூக்கம் வராம பகல் கனவு கண்டுட்டு இருக்கிற புலவருக்கு ஒரு கூடுதல் வணக்கம். அது ஒண்ணு சொல்லிடுறாரு, பழனிமலை கோயில்ல பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பழனிசாமி இருப்பார் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்பட்ட ஒரு விஷயங்க. கட்சி வேட்டியை கட்டினா 5 வருஷம், கட்சி கொடியை பயன்படுத்தினா 10 வருஷம், தப்பி தவறி சின்னத்தை பயன்படுத்தினா ஆயுள் தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத புளுத்து போன பலாப்பழத்துல போய் சுயேட்சையா நின்றுகிட்டு நாளைக்கு காவியோட போய் தங்கியா மாற போறவருக்காக ஒருத்தர் இங்க பேசுறதெல்லாம் கேட்டா பரிதாபமா இருக்குதுங்க. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் சகுனம் சொன்ன பள்ளி கல்வி பானையில விழுந்து பரலோகம் போகுமா. அந்த மாதிரி அதிமுகவிற்கும் அதுல இருந்து கழித்து கட்டப்பட்ட இவர்களுக்கும் என்ன ஆள் இல்ல, கால் இல்ல, நிழல் இல்ல, சின்னம் இல்ல, கட்டுறதுக்கு கட்சி வேஸ்ட் இல்ல, எதுவுமே இல்லாத பாஜகவோட போய் அவங்களும் மதிக்காம ஒரு சீட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வெயில் நேரத்துல ஏதாவது வெள்ளரிக்காய் தர்பூசணி பழம் சின்னம் வாங்கியிருந்தா கூட ஏதாவது உருப்பிட்டு இருக்கும். வெயில் காலத்துல யாராவது பலாப்பழம் சின்னம் வாங்குவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த கட்சிக்கு மணி பிரதர்ஸ் பேசுவாங்களாம், ரெட்ஃபோர்ட் பேசுவாங்களாம். உங்களை சீந்துவாரு இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல இவங்களை பார்த்து பேசுவாங்களா ஹரி? நான் கேக்குறது கனவுலயே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறங்க இந்த அமைச்சர் மரியாதை அமைச்சர் அவரு சொல்லியிருந்தாரு, ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஹரி. நான் இந்த விவாதத்தை கொஞ்சம் நாகரிகமா பண்பாடோட பயணிக்கணும்னு விரும்புறேன். அதனால தேவையில்லாத பேச்சுக்களை மணிகண்டன் குறைச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்கு, ஏது நடக்குங்கிறது இப்ப சம்பவம்.
நாங்களெல்லாம் எங்களுக்கும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அண்ணன்மார்களுக்கு எந்த பகையும் கிடையாது. யாரும் அதிமுக தோற்று போகணும்னு விரும்புகிறவரும் கிடையாது. அதனால் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை முன்னெடுக்கணும்னு சொல்கிறேன். பலாப்பழத்தில் நிற்கிறோம், பலா கொட்டையில் கூட நிற்கிறோங்கிறது மணிகண்டனுடைய பிரச்சனை இல்லை. அதனால் மணிகண்டை தரக்குறைவான ஆரம்பித்தார்னா நான் அவரை விட தரந்தாழ்ந்து போவேங்கிறத சுட்டி காட்ட. நீங்கள் 2 பேரும் எப்படி போவீங்கன்னு நேர்களுக்கு தெரியும். ஸோ 2 பேர்ட்டையும் அன்பாக கேட்டுக்கலாம். மணிகண்டன், அந்த மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி திடீர்னு நம்ம சிவல்புரி சிங்கார வேலையை அவர் கையில எடுத்துட்டு அதிமுக பத்தியில அவர் ஜோசியம் சொல்லியிருக்காருங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எனக்கு ஒரு தகவல் வந்தது, அதை நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல திமுகவோட தலைவரா கனிமொழி வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அது நீங்க உங்க சோர்ஸ்ல நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க இல்ல இங்க மறுக்கிறதுக்கு. பட் திரு நிசாமுதீன் அவங்க இருக்காங்க. பட் அவரும் கூட என்ன சொல்றாரு பாருங்க, அவரும் கூட செகண்டரி இன்ஃபர்மேஷன் தான். பிஜேபி ஏற்கனவே சொல்லியிருந்தது இல்ல, அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்தாருல்ல. இது அவங்க சேர்த்து சொல்லல, பிஜேபி அண்ணாமலை மேடையில பேசியிருந்தார்ல. இல்ல, அடுத்தது அதாங்க சொல்ல வந்தேன். திமுகவிற்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி தலைவர் ஆவாங்கிற தகவல் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தமிழக பாஜகவிற்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தலைவர் தூக்கி எறியப்பட்டு ப்ரொஃபசர் சீனிவாசனோ இல்ல வானதி சீனிவாசனோ தலைவரா வரப்போறாங்க அப்படின்னு எப்படி பாராட்டி இருக்கிறாரு திரு அண்ணாமலையை. அந்த ஈக்குவேஷனை நீங்க பாக்குறீங்க, மேடைக்கு மேடை பாராட்டுறாரு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு தலைவர் யாரையாவது பாராட்டி இருக்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி? இந்த அவருடைய செல்வாக்கு சார். ஒரு நிமிஷம், இந்த 99 வருட எதிரி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இப்பதான் பார்த்தேன் கேமராவில் ஏதோ காபி கலர் சட்டை போட்டுட்டு காபி கலர் போட்டுட்டு வருவார்னு பார்த்தேன். காபி கலர் போட்டு உட்கார்ந்துருக்காரு. தெலுங்கானாவுல ஒரு தலைவர் இருந்தாரு, சஞ்சய் பண்டின்னு ஒரு தலைவர் இருந்தாரு. எங்களோட 99 வருட எதிரி உங்களோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரா? அவர் தாங்க சொல்றேன். அது என்னமோ சேஷாத்ரின்னு பேர் வச்சிட்டு இருக்காரு. என்னோட பழைய நண்பர், என்னுடைய இனி இந்த ஜென்ம எதிரி, அவரை சொன்னங்க நானு. அதாவதுங்க, இது சஞ்சய் பண்டின்னு ஒரு தலைவர் இருந்தார் தெலுங்கானாவுல. காலையில பாத்தீங்கன்னா நட்டா கிட்ட பேசுவாரு, மத்தியானம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுவாரு, சாயந்தரம் பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட பேசுவாரு. அவரையே ஒரு நாள்ல தூக்கி எறிஞ்சாங்க. அதாவது நான் அப்பயே அந்த பழமொழி சொன்னேன், சஞ்சய் பண்டியை மாற்றி கேட்டார்கள், அண்ணாமலையை மாற்றாமல் கேட்டார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால அவர் 4ஆம் தேதியோட விலாசம் மறந்து பழைய ஐபிஎஸ்க்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் வேற ஏதாவது வேலைக்காவது அவர் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆசை இருக்கலாம் தாசில்தார் ஆகிறதுக்கு, அம்சம் என்னமோ ஆடு மேய்க்கிறதுக்கு தானே இருக்குது. அதை விட்டுருக்கேன். நான் ஸ்ரீராம் வரேன், உங்கள்ட்ட மீண்டும் வரேன் மணிகண்டன். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். திரு மணிகண்டன், இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஒரு ரீதாட்ஸ் இருக்கிறதா பார்க்க முடியுமா? ரிசல்ட் வரல, ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம், அவங்க ஜெயிக்கலாம் தோக்கலாம், நல்ல பெர்சன்டேஜ் வரலாம், வராமல் இருக்கலாம். எந்த ஒரு தலைவரும், அது ஒரு வேலுமணியோ செங்கோட்டையனோ, they will wait for the results. இல்ல, ஸோ இன்னைக்கு வர தகவல்கள் எல்லாம் இல்லாட்டி அப்படி அதாவது ஒட்டி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு மெரிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இது மெரிட் இருக்கா இல்லையான்றது அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் சொல்லணும் சார். ஏன்னா நான் பல விவாதங்கள்ல சொல்றது உண்டு. நம்மளை போற உங்களை போற பத்திரிகையாளர்களோ என்னை போற அனலிஸ்டுகளோ தாண்டி ஒரு அரசியல்வாதிக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்பவே நல்லா தெரியும். ஒரு எலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே கூட எப்படி வெற்றி பெற முடியுமா முடியாதா சாதக பாதகங்கள் தெரிந்தவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு, கை தேர்ந்த அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக அது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவில் இருப்பவர்கள் அந்த ராக்கிங் த போட் செய்வார்களா என்பது தெரியாது. அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஈக்குவேஷன் உருவாகும் தெரியாது. ஆனா ஒரு அறிகுறி வெளியில படுதுன்னு பாக்குறீங்களா? ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்றேன் ஹரி. எனக்கு தெரிந்து நான் உடனே திடீர்னு ரகுபதி இந்த சிவல்புரி சிங்காரம்ன்றத அடுத்த முறை வரும்போது நம்ம என்னுடைய நீண்ட கால நண்பர், எப்போதும் நண்பராக இருக்கக்கூடிய சேலம் மணிகண்டன் எனக்கு அதே பட்டத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அதே பட்டமே கொடுத்தாலும் பரவாயில்ல, பல இதுல சொல்லி இருக்காருங்க, அவர் கொடுப்பாரு. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு தெரிந்த கணக்குப்படி, நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச சைக்காலஜி படியோ இல்ல ஒரு அரசியல் ஞானத்தைப்படி அதிமுகவுக்கு ஒரு 2 சீட்டுகளுக்கு மேல என் கண்ணில் தெரியல. மேபி விஞ்சி போச்சுன்னா தென் சென்னை கொஞ்சம் அவருக்கு சாதகமா மாறிதுன்னா 3வது சீட்டு, அப்படி இல்லைன்னா 2 சீட்டுகளுக்கு மேல தெரியல. அப்போ அதிமுக எதுங்க என்னெல்லாம் சீட்டு கணிக்கிறீங்க நீங்க?
நான் கணிக்கிறது சேலமும் திருச்சியும் அவர்களுக்கு. மூன்றாவதாக பாசிபிலிட்டி எக்ஸிஸ்ட் இன் தென் சென்னை. இதை தவிர இது மூன்றுமே கூட நான் நாட் சேயிங் தட் டிக்ளேரிங் ஆர் எக்ஸிட் போல் சொல்லுதுன்னு சொல்ல, ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கிறேன். இல்ல ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுப்போமே, இப்போ அதிமுக சீட் வாங்குது, பிஜேபி சீட் வாங்கல அப்படின்னா the status quo remains. ஏடிஎம்கேல யாருக்கு என்ன சலனம் வர முடியும்? இல்ல அதான் அங்கதான் வரேன். ஆனா நிச்சயமாக தேனியிலும் ராமநாதபுரத்திலையும் டிடிவி தினகரனோ இல்ல இங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்ஓ வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி இல்லாமலோ இல்ல 20% கீழே வாக்கு, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20% கீழே தான் வாக்கு போறது. அவர்களோட பேன் தமிழ்நாடு ஓவரால் 20% வாக்கு வங்கி அதுக்கு மேல இருக்கு சார். நான் சொல்றேங்க, நான் என்னுடைய அனாலிசிஸ் சொல்றேங்க, அது சொல்றதுக்கு உரிமை இல்லையா? 20% கீழே தான் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம். அதிமுகவுடைய வாக்கு இந்த முறை குறையும். பிஜேபி கிட்டத்தட்ட 20 தாண்டும். பிஜேபி தாண்டுங்கிறீங்க. ஏடிஎம்கேவோட ஆல்மோஸ்ட் நியர் டு ஏடிஎம்கே தான் அதுவும் இருக்கும். இரண்டும் சரிசமமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. தனிப்பட்ட முறையில் பிஜேபியும் தனிப்பட்ட முறையில் அதிமுகவும். ஓகே, அவர்கள் கூட்டணியை பத்தி பேசல. தனிப்பட்ட முறையில் பிஜேபியும் தனிப்பட்ட முறையில் அதிமுகவும். அப்படி வரும்போது உங்களுக்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெற்றி பெற்று இவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 20% கிட்ட சரியும் பொழுது அந்த நான் சொன்ன 2 சீட்டு வெற்றி பெறும் என்று உத்தரவாதம் கிடையாது. வெற்றி பெறாத பட்சத்தில் கட்சிக்குள் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும். இதுதான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக நான் சொல்லக்கூடியது. இந்த வரக்கூடிய இந்த சமிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமா பார்க்கும்போது எங்கேயோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் சமிக்கையை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு செங்கோட்டையன் பத்தி வர செய்தியோ வேலுமணி வர செய்தியோ should we take it with a pinch of salt as we always done? இல்ல இந்த முறை இதுல ஒரு சமிக்கை தெரியுது. You have seen politics for several decades and வெளியில இருந்து பார்த்திருக்கீங்க, உள்ள இருந்து இல்ல, வெளியில இருந்து பார்த்திருக்கீங்க. நானும் பல 10 ஆண்டுகள் நானும் இந்த பாலிடிக்ஸை வெளியில இருந்து பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எந்த விதமான வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான அச்சாரங்கள் எங்கிருந்து வருகிறது என்று நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். நெருப்பில்லாமல் புகையாது என்பதை விட நான் குறிப்பிட்ட முறை எஸ் பி வேலுமணியோ இல்லைன்னா இவர் செங்கோட்டையனோ அவர் ஒரு ரிபல்லா ஆகுவார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அதிருப்தி பெருமளவில் வெளிப்படும். சி.வி. சண்முகம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பப்ளிக்கா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் எடப்பாடிக்கு, நீங்க தேர்வு செய்த வேட்பாளர் எனக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மற்றவர்களும் இத மாதிரி நீங்க வேட்பாளர் தேர்வுல இருந்து ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண விதத்துல எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று ஒரு சலசலப்பு வெளிப்படுதுன்னு நீங்க பாக்குறீங்க. நான் 200% பாசிபிலிட்டி. ஹோல்ட் யுவர் தாட்ஸ். உங்க நண்பரா விரோதியா என்னோ இருக்கட்டும், திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு பழமொழி சொல்லிடுறேன் என்னுடைய விரோதிக்கு. கண் இல்லாதவன் வழிகாட்ட, கை இல்லாதவன் வண்டி ஓட்ட, தலை இல்லாதவன் தேரில் ஏறி புறப்பட்டானாம் கோட்டைக்கு அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னங்க இது காமெடியா இருக்குது. எங்க யானை படுத்தாலும் குதிரை மட்டன்னு சொல்லி ஈரோட்ல அடித்த பண சுனாமிக்கு எதிராக 28% அன்னைக்கே வாங்கின அதிமுகவை பார்த்து இவரு இப்ப சிவல்புரி சிங்காரத்தோட சிஷியரா மாறி போய் இவர் என்னன்னா ஜேவிசி ஸ்ரீராம் வந்திருக்கிறாரா இல்ல அரசியல் விமர்சகர் என்னோட எதிரி ஸ்ரீராம் சேஷாத்திரியான்னு தெரியல. என்னங்க இவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேங்க, கமலாலயத்துல நல்லா வெடிச்சிட்டு இருக்குதான் இன்னர் கரண்ட். ஏன்னா அவர் பாட்டுக்கு 40 இடத்துல ஜெயிப்போம்னா 25% வாங்கணும் அள்ளி விட்டாரு இல்லைங்களா. கமலாலயத்துல ரிசல்ட் அன்னைக்கு நைட்டே பெரிய ஆட்ட பாம்பு அடிக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேங்க. ஹரி ஸ்ரீராம் சார், கமலாலயத்துல என்ன வேணா ஆயிட்டு போட்டங்க. அவங்களுக்கு அதை பற்றி பதில் சொல்வதற்கு ஒரு பாஜகவில இருந்து வர வேண்டும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய ஏர்லியர் ஹையஸ்ட், நான் ஒரு அனலிஸ்டா தான் நான் பார்க்கிறேன். பாஜகனுடைய ஏர்லியர் ஹையஸ்ட் பார்க்கும்பொழுது அவர்கள் 18.5% வாக்கு. அதை 2014 அதுலயும் லைன் ஷேர் தேமுதிகவுக்கு திரு மணிகண்டன் இப்ப அவங்க நிறைய சீட்ஸ்ல போட்டிருக்காங்க. 3% மேல அவங்க வாங்கிட்டு எதுவுமே கெயினா தான பார்க்க போறோம். அதிமுக இருந்த கட்சி. ஹரி, நான் வெளிப்படையா அவனு சொல்றேன் ஹரி, தமிழகத்தை பொறுத்த மட்டும் இவங்க கனவு காண்ற மாதிரி இன்னும் 2 கட்சியோடைய அரசியல் அப்படிங்கிற பார்வை தமிழக மக்கள்கிட்ட மாறல.
சூரியன் பிடிக்கலையா இரட்டை இலைக்கு போடு, இரட்டை இலை பிடிக்கலையா சூரியனுக்கு போடு. இவங்க வேணும்னா சீமான்னு ஒரு 3வது 4வது இடத்து வர்ற சீமானோட வேணும்னா போட்டி போடலாம். அந்த இடத்துக்கு இவங்க வரலாம ஒழிய அண்ணாமலையோட அண்ட புழுகு எல்லாம் 4ஆம் தேதி சாயந்தரம் இன்னும் இருதரப்பு அரசியல் தான். இன்னும் இன்னைக்கு பாருங்க பைபோலார் தான், எலெக்ஷன் அதான் காட்டுங்கிறார் திரு ஸ்ரீராம். பைபோலார் பாலிடிக்ஸ் மாறலைங்கிறார் சார். பைபோலார் பாலிடிக்ஸ் ட்ரைபோலார் பாலிடிக்ஸுக்கு மாறிக்கிட்டு வருதுன்னு தான் நான் சொல்றேன். கள நிலவரத்தை நீங்க நிராகரிக்கலாம், அது அவருக்கு முழு உரிமையும் உண்டு. அவர் அதை செய்ய வேண்டியது அவருடைய கடமையும் கூட. திரு நிஜாமுதீன் பொங்கலூர் மணிகண்டனும் பேசணும். அதுக்கு முன்பாக திரு கண்ணன், மேக் இட் வெரி ஷார்ட், 20 seconds. அதாவது சரி, மேம்போக்கா பேசுறது வேற. இப்ப சேஷாத்ரி என்ன சொல்றாரு, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஏன்னா களத்துல இருந்து வந்த தகவலை அவர் கேட்டு சொல்றாரு. நாங்கள்லாம் களத்திலேயே இருக்கிறோம். மணிகண்டன் கண்ணை மூடிக்கிட்டு காத்துல கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. பழனிசாமியை புகழ்ந்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் களத்தில் அதிமுகவிற்கு என்ன அழிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். ஆள் இல்லை, எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. கோயம்புத்தூர்ல வேலுமணி தலையே தெரியல, நாமக்கல்ல தங்கமணி தலை தெரியல, ஈரோடுல செங்கோட்டையன் தலை தெரியல. யாருமே கேம்பெயினுக்கு சரியா வரல, கேம்பெயினே நடக்கல, தொண்டன் சுறுசுறுப்பா இல்ல, வெற்றிக்கான வீகத்தை வகுக்கலங்கிறதெல்லாம் கள யதார்த்தம். ஓகே, இந்த அதிருப்தி இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள்லாம் நெருப்பில்லாம புகைதுன்னு பார்க்க முடியுமா திரு பொங்கலூர் மணிகண்டன்? நம்முடைய தலைப்பு பற்றி பார்க்கும்போது நான் இப்போ யாரை குறிப்பிட்டமோ மாண்புமிகு நான் செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு எஸ்பி அவர்கள் இதுவரை நான் நேரிலும் சந்திச்சேன், இந்த தொலைபேசியிலும் பேசினேன். அதாவது கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா 2 பத்திரிகை, ஒன்னு மத்திய அரசு பாஜக ஆதரவு பத்திரிகை, இன்னொன்று திமுக ஆதரவு பத்திரிகை, சில யூடியூப் சேனல்கள் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வார காலமாக அதிமுக குறித்து பிளவு, பிரிவு, உட்கட்சி பூசல், மாவட்ட சாய் கொந்தளிப்பு என்று அதாவது அதிமுக தொண்டர்களை மன ரீதியாக நீங்க ஒரு வழி உருவாக்க திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி பரப்பிக்கொண்டே வர்றாங்க. ஏன்னா அருமையான செங்கோட்டையன் அவர்கள் 45 ஆண்டு கால அரசியல்வாதி. எந்த சூழ்நிலையிலும் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு ஒரு சிறு சங்கடங்கள் கூட வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். அவரை பற்றி பரப்புற செய்தி என்பது மிக மிக அபத்தமானது, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களும் அதே மாதிரிதான். அவர் மிகச்சிறந்த அவர்களும் தேர்தல் பணியாற்றினார். ஏன்னா நான் பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு போன்ற கோவை இந்த பொதுக்கூட்டங்கள் நீங்க சொல்ற மாதிரி அரைச்சிட்டத்தை செங்கோட்டையன் வெளிப்படுத்திட்டார் வேலுமணி. வெளியூர் இருக்காரு, வெளியூர் இருக்காரு. அதாவது வந்தோன்னு சொல்லுவார், உண்மையை சொன்னா அவர் மிக தெளிவா இருக்காங்க. அதிமுக என்பது அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியாங்கிற ஒற்றை தலைமை தான். இதுல எந்த ஒரு துளி கூட இம்மி அளவு கூட மாறாது, யாராலும் மாற்ற முடியாது. திரையில கூட காட்சிகள் பார்க்கிறோம். திரு பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள், திரு வேலுமணி இருக்காரு அதுல. வெளியூர் விட்டாருங்க, அவரே தொலைபேசியில வாழ்த்து சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இதுல இதெல்லாம் எந்த உள்நோக்கம் இல்லைங்க. நான் கூட போக முடியல, நான் ஒவ்வொரு ஆண்டு போறவன், நான் கூட போக முடியல. அப்புறம் அவரெல்லாம் மிகப்பெரிய பொறுப்புல தவிர்க்க முடியாத சொல்லணுங்க. இதை வைத்துக் கொள்ளலாம் அதிமுகவை தயவு செஞ்சு இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புறதே அபத்தம்ங்க. இன்னைக்கு திமுக ஒருபுறம், இன்னொன்று பாஜக மற்றொரு புறம், இரண்டும் சேர்ந்து கொண்டு உளவுத்துறையை பயன்படுத்தி அதிமுக மீது ஏதாவது ஒரு கல் இருந்து கலைக்கலாம் என்று தொடர்ந்து முயற்சி வந்தாங்க. அந்த முயற்சியை அதிமுக முறியடிக்குங்க. ஏன்னா அம்மா இருக்கிற போதே மிகப்பெரிய முக்கிய பொறுப்பில் இருந்து எத்தனையோ விலகி போனாங்க. இதே மாதிரி இப்ப பிரச்சனை உருவாக்குறாங்க. இதெல்லாம் அதிமுகவை ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. இன்றைக்கு அப்படிதான். நீங்க குறிப்பிடுகிற அந்த 2 தலைவர்கள் யார் அவங்க முக்கியமா இருக்காங்க. உங்களுக்கு எந்த கிளேசமோ உங்களுக்கு எந்த தயக்கமோ மாற்றுக்கிறதோ இல்லை அப்படின்னு நீங்க கிளாரிஃபை பண்றீங்க. ஓகே, திரு நிஜாமுதீன் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது பொங்கலூர் மணிகண்டன் நீங்க யூ கேன் கம் இன் எனி டைம் திரு மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன். திரு நிஜாமுதீன் அவரோட பாயிண்ட் என்னன்னா, இதுல பாருங்க காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும். ஒரே மொழியில பேசுறாங்க. அண்ணாமலை என்ன சொன்னார் பிரச்சாரத்துல, தலைமை மாறும் அப்படின்னார். நீங்க ரகுபதி அதான் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் அதை பிஜேபிக்கு ஆட்ரிபியூட் பண்ணாலும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வெளிப்படுது பாருங்க 2 பேருக்குங்கிற. இல்ல எப்படினாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் அதிமுகவை எதுவுமே செய்ய முடியவில்லைங்கிற கோபம் திமுக உண்டு, பாஜக உண்டுங்க. அத நான் கேள்வியை நிஜாமுதீன் வச்சிருக்கேன். அதை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன். யூ கேன் கம் இன் எனி டைம். திரு நிஜாமுதீன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த 4ஆம் தேதி வருகின்ற 4ஆம் தேதி அதிமுகவிற்கு ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரை ஆபத்தான நிலையா? ஆமா, தலைமை மாற்றமோ அல்லது பிழைவோ என்ற ஒரு ஆபத்தான நிலை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே பாஜக
அதிமுகவிலிருந்து நல்ல அடியை வாங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் எடப்பாடியை போன்றவர்கள் தான், யாருமே மாற்றமானவர்கள் இல்லை. எடப்பாடி எப்படி சட்டப்பாத அரசியல் பண்ணினாரோ அதே நிலையில் தான் வேலுமணியோ செங்கட்டையனோ ஓபிஎஸ்ஓ எல்லாருமே தனக்கு சாதகத்தை பார்த்து ஜெயக்குமாரோ இப்படி யாரை எடுத்தாலும் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தான் முன்னேற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி என்ன நிலை எடுத்தாரோ அதையே பின்பற்றக்கூடிய, எடப்பாடியை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் தான். எடப்பாடியை பின்பற்றுவது என்றால் விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை, அதுபோல குறுக்கிலே பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை இருக்கு. அந்த விதத்துல ரகுபதி அவர்கள் சொன்னதும் அதற்கு முன்பு பாஜக தரப்பில் சொன்னதும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. ஒன்று, பாஜக அவர்களை பழிவாங்க துடிக்கிறது. எண்ணத்தை உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான செய்தியை ரகுபதி அவர்கள் வெளியாக்கி இருக்கின்றார். அதுதான் உண்மை. காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நடந்து பார்த்தோம், சாரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி நடந்தது பார்த்தோம். எப்படியாவது 60 சீட்டாவது எடப்பாடி கொடுப்பார் என்று பாஜக எங்க பார்த்தாலும் சொல்லி இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் செய்தி வெளியான நிலையில வெறும் 20 சீட்டை கொடுத்து பாஜகவை அவமானப்படுத்தி, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பாஜக என்ற கட்சி இல்லை என்ற அளவிற்கு ஸ்ரீராம் மன்னிக்க வேண்டும். அவர் பகல் இப்ப வெயில் இருந்ததுனால வீட்டுல படுத்து கனவு கண்டு அதிமுக இணையா ஓட்டு வாங்க முடியும் பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. வெயில வெளியே போக முடியல, வீட்டுல பால் கனவு தூங்கிட்டார் பாவம் பெரியவர். அவர் வெளியே பார்த்தா தானே தெரியும். ஆகவே அந்த நிலை இருக்கிறது. ஆகவே கள நிர்ணயத்தை உணர்ந்து ரகுபதி பேசியிருக்கின்றார். பழிவாங்கும் நோக்கோடு பாஜகக்காரர்கள் காத்திருக்கார்கள் என்பது அண்ணாமலை பேச்சிலும் தெரிகிறது. ஏன்னா ஒரு கோட்டையில் 2 சிங்கம் இருக்க முடியாது ஒரு காட்டுல. அதாவது கொங்கு நாட்டுல ஒண்ணு நாய் இருக்கணும் அல்லது எடப்பாடி இருக்கணும் என்ற காரணத்தினால தான் இந்த கூட்டணிக்கு வழி இல்லாமல் பண்ணி விட்டு போனவர் அண்ணாமலை. அதுக்கு மேல வாங்கி கட்டிக்கிட்டாரு, அது வேற விஷயம். ஆனால் இல்ல, இப்ப அடிப்படை தலைவர்கள் வேற மண்டல பேர் இல்லையே, கொங்கு மண்டல தலைவர்கள் தானே. ஆமா ஆமா. ஆனா இப்ப பிரச்சனை 2 பேரும் லீடிங்ல நான் வந்துட்டு இருக்கேன், அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கு அண்ணாமலைக்கு. ஆகவே அதிமுக பழிவாங்க துடிக்க காரணத்தினால ஆபத்து சரியாக இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே சந்தர்ப்பவாதமாக இருக்கக்கூடிய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நிச்சயமா பலியாகுவார்கள், பலிகட ஆகுவார்கள். இதனால் கட்சி உடையும் என்ற நிலை உண்மை, யதார்த்தம். சார், இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம புதுசா பாக்குறது இல்ல. 2019 பார்த்தோம், 21 பார்த்தோம், நடுவுல பார்த்தோம், போன மாசம் பார்த்தோம், அதுக்கு முந்தின மாசம் பார்த்தோம். அவையெல்லாம் பொய்த்து போனது போல இப்ப இந்த இந்த ரூமரும் கடந்து போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்ப உள்ள கால நிர்ணயம் வேற. இப்ப உள்ள ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செய்தி வந்துச்சா, ஓபிஎஸும் பேசுறாரு, வேலுமணியும் பேசுறாரு, இதே மாதிரி சந்தோஷப்பட்டாரு. நடக்கலையே. சட்டமன்றத்துல கொஞ்சம் சீட்டை ஜெயிச்சு வச்சிருந்தாங்க. இந்த பாராளுமன்றத்தில் 40 திமுக ஜெயிக்க போகுது. அந்த சூழ்நிலைக்கு வரும்பொழுது எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற காரணத்தினால இதை பத்தி வெகுவாக பேசக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு. தேர்தல் முடிவுகளை மையப்படுத்தி நகர்வுகள் இருக்கலாங்கிறீங்க திரு கண்ணன். நீங்களே சொல்லுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வேலுமணி பேசுறார், வைக்கிறார், அவர் அதிருப்தியில் இருக்கிறார், அது இதுன்னு இந்த யூகங்கள், இந்த ஹேசியங்கள், இது புதுசா? நீங்களும் சந்தோஷப்பட்டதுக்கெல்லாம் புதுசா? திரு கண்ணன் கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். நிஜாம் கண்ணன், இது புதுசு இல்ல. இப்ப எப்பயுமே நடக்காது. இப்ப எப்படி நடந்துற மீன் பண்றோம்? அதாவது என்ன மீன் பண்றோம்? அதிமுக ஒன்றிணையணும், அதிமுக பலகீனப்பட்டிருக்கு, களத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம். அவர் சேஷாத்திரி சொன்ன மாதிரி ஓட்டு வங்கி இந்த முறை நிச்சயமா குறையத்தான் செய்யும். ஓட்டு வங்கி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டுல காம்படிஷன் வரத்தான் செய்யும். இது கள யதார்த்தம். இதை புரிஞ்சு கொண்டதுனால தான் பழனிசாமியை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த நிலை நீடித்தா அதிமுக பழைய மாதிரி பேசுறாங்க. செங்கோட்டையன் பேசுறது கேட்டீங்கல்ல, வேலுமணி நீங்க இந்த செய்திகள்லாம் ஆம வச்சு பேசியிருக்காரா? இல்லையே. இல்ல அப்படி இல்லையே. அதாவது நாங்களும் அதிமுக குலைந்து போகணும், குலைஞ்சு போகணும், கீழ் விழு அப்படி நினைக்கல. நாங்களும் அதிமுக பலமான அதிமுகவை இருக்கணுங்கிறதுனாலதான் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு. நாங்களும் நீங்க விரும்புறீங்க சார். அந்த தரப்புல வேற யார் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க? அதுக்கான என்ன சமிஞ்சை இருக்கு? செங்கோட்டையன் மறுத்துட்டாரு, வேலுமணி வெளியூர்ல இருக்காருங்கிறாரு. நீங்களே தலைப்புல கொடுத்து, ஆமா, வெளியூர்ல இருந்து அவருக்கு போன் தொடர்பே இருக்காது, செய்தியாளர்களே இருக்க மாட்டாங்க. செய்தியாளர் தாண்டி என்ன இங்க அண்டார்டிகா கண்ட்ரிலியா போயிருக்கிறாரு. அதுல இன்னைக்கு இப்ப நீங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுனீங்க, அவர் பிறந்த நாளுக்கு பழனிசாமியை வாழ்த்துவார் எங்கேன்னு.
நம்ம இந்த எப்பயுமே குளறுபடிகள் போன்ல வாழ்த்திருப்பாரா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? போன் நம்பர் தெரியுமா? நீங்க ஒட்டி கேக்குறீங்களா என்ன? அவர் போனுக்கு இவர் வாழ்த்திருப்பாரா இருக்கும். மூத்த தலைவர்கள் அடிப்படையில் இல்ல வாழ்த்து அதாவது இருப்பாரா இருக்கும். அதாவது பழனிசாமி அதாவது கறி கேளுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. புரட்சி தலைவி அம்மா மறைந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாரும் சொல்லி அவங்களுடைய நினைவு நாளையோ பிறந்த நாளையோ யாராவது சொல்லி சுட்டி காட்டியா நாம் அதுக்கான கடமை ஆற்றுறோம். ஆனால் தன்னெழுச்சியாக கடமை ஆற்றுறோம். இப்போ தை 1ஆம் தேதி ஐயா ஓபிஎஸ்க்குன்னா தன்னெழுச்சியாக தொண்டர்கள் வந்து அது தன்னுடைய சொந்த விழாவாக கொண்டாடுறாங்க. ஆனால் பழனிசாமி பிறந்த நாளை கொண்டாடுங்கன்றாரு. இல்ல ஒரு தலைமைங்கிறதுக்கான தகுதியே இல்ல ஹரி. தலைமைங்கிறது தன்னெழுச்சியா தொண்டன் விரும்பணும். விருப்பத்தை வந்து பழனிசாமி நிறைவேற்றவே இல்லை. பொங்கலூர் மணிகனார் வரல பாருங்க அப்படிங்கிறார். அது ஒரு சைன் ஆஃப் ப்ராப்ளம்னு பாக்குறேன். செய்திகள் செங்கோட்டையன் விளக்கம் கொடுக்குறாருல, இந்த மாதிரி வேலுமணி கிட்ட இருந்து விளக்கம். நீங்க ஏற்கனவே பாஜகவுல சேர்றான்னு சொல்லி ஒரு செய்தி பரப்புனாங்க. ஆமாம். அதனால செங்கோட்டையனையும் பரப்புனாங்க, வேலுமணியனையும் பரப்புனாங்க. அவங்க செய்தி கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கட்சியில் சேர்றாங்க செய்தி பரப்புறதுக்கு வேலை இல்லைங்க. வேலுமணியனை பொறுத்தவரை செயல் வீரர், பணிகளை மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர். ஆனால் செங்கோட்டையன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர். அவர் பெரிய அரசியல் யாரும் தெரியாதுங்க. இன்றைக்கு திமுக என்ன நினைக்கிறா, இந்த அண்ணன் வேலுமணி அவர்களை பற்றியும் செங்கோட்டையனை பற்றியும் ஒரு செய்தி பரப்புனா உளவியல் ரீதியான ஒரு வழியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை அதிமுக திரும்ப சொல்றேன், நிச்சயமாக முறியடிச்சு தொடர்ந்து வருதுங்க. எடப்பாடி ஒற்றை தலைமை வலிமையாக வலுவாக உருவாகி விட்டது. எப்படியாவது உடைக்க வேண்டும். 2024 ஆட்சிக்கு வராமல் செய்யணும் முயற்சி வந்தாங்க. அந்த முயற்சிக்கு யாராலும் எந்த அளவிலும் வெற்றி பெற முடியாது. 10 வினாடிகள். அதாவது இன்னைக்கு வேணா இது ஹேஷியமாவோ யூகமாவோ சொல்லப்படலாம். ஆனால் ஜூன் 4க்கு பிறகு பழனிசாமியை தவிர்த்து விட்டு பழனிசாமி இல்லாத அதிமுக நிச்சயம் வளரும். நிஜாமுதீன் இந்த பகுதியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவுக்கு இது ஒரு ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். இதுல வந்து உட்கட்சியில இருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், எக்ஸ்டர்னலா நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், இப்படி எல்லாம் பேசப்படுது. இது வந்து ஆன் அன் அசம்ஷன் தட் அதிமுக வந்து கடந்த முறையோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாடு பைபோலார் தான், அதிமுக திமுக தான் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது, பிஜேபியோட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை அதிமுக கொடுக்குது அப்படின்னா இந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் துளியன்னு இடம் இருக்குமா திரு நிஜாமுதீன்? எப்படி வேணாலும் முடிவு வரல, அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும். பிஜேபியோட பெட்டர் ரிசல்ட் தான் அதிமுக எடுக்கும். பிஜேபியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியோடு ஒரு போட்டித்தான் கட்சிக்கு தேவைய பிஜேபி அதிமுகவுக்கு தகுதி வாய்ந்த கட்சி அல்ல என்பது தெளிவான முடிவு. இல்ல உங்க கணிப்பு அப்படிங்கிறது ஆர்டர்ல வந்து திமுக அதிமுக தான் இருக்குங்கிறீங்க. ஆமா, அதாவது ஓட்டுல சீட்ல இல்ல, ஓட்டுல அதிமுக அதிமுக தான் அடுத்தடுத்த கட்சியா இருக்கும். எக்காலத்திலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக அதிமுகவோடு போட்டியிடுவதற்கு லாயக்கற்ற ஒரு கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் தாம் எங்கேயோ ஆடியோ நிறைய கேட்டுட்டு இருக்கு, whoever it is கொஞ்சம் பாருங்க. Yeah, go ahead sir. நாம் தமிழர் கட்சியோடு அவர்கள் வந்து போட்டி போட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை முடக்கினார்கள், அவருடைய அக்கௌண்டை முடக்கினார்கள், அவருக்கு என்ஐஏ சோதனை எல்லாம் கொடுத்தார்கள். அது குறித்து என்னாச்சு யாத்தையுமே சொல்ல. காரணம், தேர்தல் வரும் பொழுது நாம் தமிழரை முந்த வேண்டும், அந்த 6ல இருந்து 7ஆக வர வேண்டும் என்பதால் அவர் எண்ணத்தை வெளிப்பாடு இல்ல சார். அந்த லாஜிக் படி பார்த்தா அவங்களுக்கு இமீடியட்டான த்ரெட் வந்து ஏடிஎம் கேட்ட வந்து வரும். அப்படிங்கும்போது நாம் தமிழருக்கு கொடுத்த பிரச்சனையே சின்னத்திலேயோ வேற ஏதாவது விவகாரத்திலேயோ அதிமுக கொடுத்துருக்கலாமே, எந்த பிரச்சனையும் இல்லையே, ரொம்ப பீஸ்ஃபுல்லா தானே போச்சு அதிமுக எலெக்ஷன். கடைசி வரைக்கும் அதிமுக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, கடைசி வரைக்கும் நாங்க போவோம் சேருவோம் நம்பிக்கையில இருந்தாங்க. எப்பாவது எடப்பாடி கதவை திறந்து விட மாட்டாரா, யாராவது பேசி கொண்டு வந்து விட மாட்டார்களா என்று தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள். கடைசி நேரம் வரை முயற்சி பண்ணார்கள். அதனாலதான் இவ்வளவு பெரிய கோபம். அதனாலதான் அந்த கட்சியுடைய தொடர்பை பயன்படுத்தி நாங்க வந்து ரைட் அடிப்போம், அந்த அடிப்படை ஏதாவது ஒன்று சொல்லி அவர் மாற்ற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது பணத்தை கொடுத்து கொண்டு வரணும் என்பதற்காக பதவி ஆசையை கொடுத்து கொண்டு வரும் பல்வேறு முறையில அவர் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றார். இல்லைன்னா எடப்பாடி இருந்து ராமக்கா இவர் நான் தாம் தமிழர் போய் இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நிலையான ஈக்குவலான கட்சியாக நாம் தமிழர் நிச்சயமா நாம் தமிழர் தோற்று போகாது. சின்னத்தை முடக்கினாலும் ஒரு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் கட்சி தொண்டர்கள் அல்ல, விழிப்புணர்வு பெற்றவர்கள். ஆகவே அவர்களுடைய எண்ணம் நாம் தமிழரை தாண்ட வேண்டும். அதற்கு என்னென்ன வேணும்? பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டும்,
இப்படித்தான் அவருடைய எண்ணம் இருந்த ஒழிய அதிமுகவினுடைய 20-25% வாக்குகளை அவர் பெற முடியும் என்று அவர்களுக்கு முடியாது என்பது தெரிந்து விட்ட காரணத்தினால தான் இப்படி ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவை ஓகே. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, மை டாட் பெர்ஸ்பெக்டிவ். நான் அதற்கு முன்பாக திரு மணிகண்டன் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன், இப்போ அவரை வந்து உறுதியா நம்புறார் அதிமுக தான் தமிழ்நாடு கான்டெஸ்ட் அப்படி, நீங்களும் கூட அதை சொல்றீங்க. ஒருவேளை இந்த முறை 2019 தோல்வி, 21 தோல்வி, இந்த முறையும் ஒரு பெரிய வெற்றி பெற முடியல அப்படின்னா இந்த கட்சியோடைய பெர்ஃபார்மன்ஸ், கட்சியில் ஒரு ரீஇன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்காதா? நம்ம மாற்றணுமோ, நம்ம இப்படி எப்படி வேணா வரலாம், நீங்க பெரிய வெற்றி பெறலாம், பெறாம போகலாம், அது மக்கள் தான் முடிவு செய்யணும். பட் இந்த எலெக்ஷன்ல கணிசமா ஓட்டு வாங்குறது, கணிசமா ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மற்ற கட்சிகளை விட அதிமுகவுக்கு இருக்கு இல்லையா? ஒரு ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் இல்லையா? அடி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு அப்புறம் வரேங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேங்க. நிஜாமுதீன் வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான நல்ல நண்பர். நான் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன். என்னன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பொது எதிரிங்கிறது பாசக அவங்க பாசையில சொல்றது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியிலேயே தமிழ்நாட்டுல அறியப்பட்ட ஒரு லீடர். ஆனா ஆப்பிரிக்காவை காப்பேன், அண்டார்டிகாவை காப்பேன் அப்படின்னு அவர் எதுவும் விளம்பரம் எல்லாம் கொடுக்கல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்று சொல்லி தயவு செஞ்சு இந்த 2 பேஸ் எலெக்ஷன் இருக்குது, இந்த மாட்டு மூத்திர மாநிலம் பக்கம்லாம் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு நம்ம முதலமைச்சரை அனுப்புங்க. பாஜகவை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். போய் சனாதானத்தை அறுப்போம், கொசு டெங்கு மாதிரி ஒழிப்போம் அப்படின்னு போய் பேசினார்னா பிஜேபி முடிச்சிடலாம் தயவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தான் அறிய. உள்ள கிடைக்க வேற ஏதோ மாதிரி கேக்குது எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? இல்ல, அது ஏதோ உங்களுக்கு வந்து லேப்டாப் தான் உங்களுக்கு திக் அடிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. அப்புறம் இன்னொன்னு கேட்டுறேங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் இல்லாத கூட்டத்தின் அசைக்க முடியாத தலைவர் மிஸ்டர் பலாப்பழம் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க, அவர் முழுசா உள்வாங்கிக்க சொல்லுங்க. ஒரு அம்மா போய் அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இவர் என்னங்கிறாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போய் ஒரு கேஸ் போட்டு 10 இதுல தோத்து போய் 16 இதுல நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் அந்த மக்கரான குக்கர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதிமுகவை கைப்பற்றுவதற்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேரு களத்துக்கு வெளியே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்களா? இவங்க பஞ்சாயத்து தீர்க்க சொல்லுங்க. பன்ருட்டி பலாப்பழத்துக்கு பேர் போன ஊரு பன்ருட்டி ராமச்சந்திர ராமநாதபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரா? வைத்தியலிங்கம் வைத்தியர்கிட்ட போயிட்டாரு, அவரே பிரச்சாரத்துக்கு போகல. முதலேந்தி பெங்களூரு விட்டு நவரல. ஜேசிடி பிரபாகர விட்டே வரல. இருக்கிறதே 4 பேர். இவங்க அந்த 4 பேர்த்துல 3 பேரும் அவர் பின்னாடி போகல. ரெண்டாவதுங்க ஒரு தகவல் பதில் வாங்கிட்டு வரேன். திரு வேலுமணி, ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். திரு வேலுமணி அவர்கள் சனிக்கிழமை இரவு கழக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் உள்ள நெடுஞ்சாலை நகர் இல்லத்துல நேர்ல பார்த்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அந்த சமயத்துல நானும் வாழ்த்து தெரிவிக்க போயிருந்தப்ப நான் என் கண்ணால பார்த்த காட்சி இது. திரு கண்ணன், நீ என்ன கேக்குறீங்க? இவங்க எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்கள பிரச்சாரத்துக்கு வரலங்கிறார் கணிசம். அட்லீஸ்ட் அண்ணன் வைத்தியலிங்கம் அறந்தாங்கி தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அண்ணன் புகழேந்தி 3 முறை ராமநாதபுரத்துக்கு வந்து இருந்து அங்க உள்ள வேலைகள் எல்லாம் செஞ்சார். 3 முறையா? அண்ணன் 3 முறையா? 2 எவ்வளவு முறை? 3 முறையா? 3 முறை வந்தாரு. 3 முறை இருந்து அங்கங்க கொடுக்கப்பட்ட வேலைகளை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சாரு. 2 முறை அண்ணன் ஜேசிடி வந்தாரு, அவருக்குன்னு சில வேலைகள் கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு தொகுதி அந்த. ஆமா, நீங்க அவர்கிட்டே கேளுங்க. அவர் நரேந்திர மோடியா தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்திருக்காரு சார். இவங்க எல்லாம் அவங்க வந்து எங்க தலைவர், எங்க புரட்சி தொண்டன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2 முறை 3 முறை கணக்கு போட்டிருக்கீங்க. அதாவது இதை விடுங்க, இது வந்து ஒரு தொகுதி. நாங்க ஒரு தொகுதி இல்ல சார். அந்த தொகுதியில யார் நிக்கிறா? தலைவரே நிக்கிறோம். பன்ருட்டியார் பிரச்சாரம் பண்ணாரா? வந்து தலைவரே தமிழகம் அறிந்த ஒரு முகம், ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அவர் அழைச்சீங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கால் சரியில்லை, அவருக்கு தலை சரியில்லை, அவர் 89 வயசு ஆயிடுச்சு. மணிகண்டன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதாவது அவருக்கு 89 வயசு ஆயிடுச்சு. அவர் அந்த ராமநாதபுரத்து வெயில எல்லாம் கூட்டு போய் பயணம் பண்ணா இந்த மணிகண்டனுடைய ஆசைக்கெல்லாம் நாம நிறைவேற்ற முடியாது. அது போக பழனிசாமி என்ன சொல்றாரு? அதிமுக தன் வயப்பட்டுருச்சுங்காரு. அதைத்தான் மணிகண்டன் ஆமோதிக்கிறாரு. நான் சொல்றேன், ஒரு சவாலாவே விடுறேன். இப்ப பழனிசாமி கையில 2,06,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு உறுப்பினர் அட்டையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம்னு ஒரு செய்தியாளர்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி காட்டினார்.
இந்த 2,06,00,000 வாக்கவாது அதிமுக தொண்டனுடைய 2,06,00,000 வாக்காவது அவர் வாங்கலன்னா அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிடுவாரா? தோல்வியை ஒப்புக்கொண்டுக்குவாரா? அவ்வளவு வேண்டாம். அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்த 1,65,00,000 தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த 1,65,00,000 வாக்கு பெற்றுவாரா பழனிசாமி? எதுவுமே பெற முடியாது. இறுதி கேட்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. திரு சேலமணிகன் ரொம்ப சொல்லுமா? தொண்டர்களின் ஏகோபித்த தலைவர் எங்க ஆள் இல்லாத கூட்டத்தில் அசைக்க முடியாத பன்னீர்செல்வம் சொன்னாங்களா? ராமநாதபுரத்துல இருக்கிற அப்ப அதிமுக அத்தனை பேர் ஓட்டையும் வாங்கிடுவாரா பன்னீர்செல்வம்? வாங்க சொல்லுங்க. அந்த அந்த இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. திரு கண்ணன் ரொம்ப சொல்லுமா? ராமநாதபுரத்தில் வெற்றி, பழனிசாமி அதிமுக தொண்டர்களிடத்தில் வாக்கு வாங்காம தோல்வி அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் தலைமை பழனிசாமி தலைமை இல்லைங்கிறது நாட்டு மக்களுக்கு தொண்டர்கள் தமிழக மக்கள் ஏகோபித்த முடிவா கொடுத்த முடிவுங்கிறத ஒத்துக்கிட்டு பழனிசாமியும் மணிகண்டனும் வாயவும் நவ துவாரங்களை மூடிக்கிட்டு கம்முன்னு போயிடணும். இதுக்கு பொங்கலூர் மணிகண்டன் பதில் சொல்வார், இறுதி கருத்தாவும் சொல்வார். திரு பொங்கலூர் மணிகண்டன் ரொம்ப சொல்லுமா? எனக்கு இப்பதான் செய்தி வாட்ஸ்அப் போட்டிருக்காருங்க. நான் என்றைக்கும் அதிமுக தொண்டர், புரட்சி தமிழ் எடப்பாடியாருடைய விசுவாசி, அவர் தலைமையில் தான் என்றைக்கு வேங்குவேன். பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் கூட செய்தி அப்பட்டமான பொய் செய்தி. போங்களா கண்ணன்? இது வேணும்னே பரப்புறது. நான் திரும்ப சொல்றேன், இப்ப வேலை இல்ல. எனக்கு அமிச்சிருக்காரு, செய்தி அமிச்சிருக்காரு, இப்ப அமிச்சிருக்காரு. எனக்கு நான் அமிச்சிரும் பாருங்க. இத உண்மை சொல்றேன். பன்னீர்செல்வம் அவர்கள் திருப்பி படிங்க. நான் அதிமுக என்றைக்கும் விசுவாசி. எடப்பாடிங்கிற ஒற்றை நிலைமையை தாண்டி நிறைய வசதி போட்டுருக்காங்க. அமிச்சிரும் பாருங்க, ஒரு வரிசையா போட்டிருக்காரு. அவங்க வேலுமணி அண்ணன் இந்த பகுதியில மிகச் சிறப்பா பணியாற்றக்கூடிய ஒரு தளபதி. பேட்டியா கொடுக்க சொல்லுங்க. கொடுப்பாருங்க. அவர் வெளியூர்ல இருக்காரு. திரும்ப பாருங்க, இந்த பேசிங்கெல்லாம் அபத்தமானதுங்க, வதந்தி. பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டா சொல்ல சொல்லுங்க. அதிமுக பொறுத்தவரையில் எடப்பாடி ஒற்றை முகத்தை தாண்டி எவராலும் இயங்க முடியாதுங்க. அதை தளபதிகள் அனைவருமே வலுவோடும் வலிமையோடும் இருக்காங்க. இவர்களை எப்படியாவது ஒரு மன உளைச்சி உருவாக்க நினைக்கிறாங்க. இதுக்கு அதிமுக உடன்படாது. உண்மை சொல்றேன், அதிமுக மீது கல்லறிந்த திரு பன்னீர்செல்வம் நிலையை பாருங்க. அதாவது 1.5 கோடி பேர் இருக்கான்னு சொன்னவருக்கு ஒரு தொகுதியில போட்டிருக்க வாய்ப்பு தான் வந்தது. 34 வயதில் அதிமுக இரட்டையில போட்டிடுங்க. ஜூன் 4ஆம் தேதி அதிமுக மிகப்பெரிய இயக்கம் என்பதை நிரூபிக்குங்க. சரி கண்ணன், ரொம்ப சுருக்கமா 10 seconds சுருக்கமா சொல்லுங்க. நான் மற்ற இருவருடைய கருத்து கேட்கிறேன். ஜூன் 4ஆம் தேதி என்பது பாராளுமன்ற தொகுதிக்கான அறிவிப்பு, தேர்தல் முடிவு மாத்திரமல்ல, பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயத்துக்கான முடிவுரையே ஜூன் 4ஆம் தேதி தான் எழுதப்படுது. ஸ்ரீராம், முடிவு எப்படியும் வரலாம். திரு கண்ணன் விரும்புற மாதிரியே வரலாம், நீங்க விரும்புற மாதிரி வரலாம். மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட பாஜக கூடுதலான பெர்சன்டேஜ் எடுத்தா அது ஒரு கணக்கு, அதுக்கு ஒரு வகையான இம்ப்ளிகேஷன்ஸ். இல்ல அதிமுக நான் தான் பல்க் வாக்குகளை வச்சிருக்கேன், எனக்கும் பிஜேபிக்குமான தூரம் அதிகம் அப்படின்னு இந்த தேர்தலில் முடிவு வந்தா அதனுடைய ஒரு 2 செகண்ட் ஹரி 2 செகண்ட். எஸ் கோ ஹெட். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி பரப்ப கூட 10வது தோல்வியா இருந்து வாச விட்டா அதிமுக வாச விட்டா மாறி தோல்வியை பழனிசாமி ஒப்புக்கொண்டு இந்த தோல்வியால என்னாலதான் ஏற்பட்ட தோல்வினா இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இப்ப தனிப்பெரும் தலைவன் சொல்றாரு, ஒற்றை தலைவன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த முறை அதிமுக தோத்துருச்சுன்னா பழனிசாமி தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். திரு மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா. இல்லைங்க, அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமான வெற்றியை பெறுங்க. அதாவது 2 கோடி வாக்குகள் மட்டுமல்ல, அதற்கு மேற்பட்ட வாக்குகளையும் அதிமுக பெறும். நானே முழுமையா பார்த்தா ஒவ்வொரு இடங்களிலும் மிகச்சிறப்பாக அதிமுக பணியாற்றி இருக்கிறது. எந்த விமர்சனங்களை பற்றியும் அதிமுக கவலையே. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, நம்ம கேட்கலாம், நம்ம என்ன கேட்கலாம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை விட்டுருவோம், அது அவங்க போட்டுக்கிட்டோம். நிஜாமுதீன் அவர்கள் சொன்னாரு, யார் பங்காளி யார் பகையாளின்னு தெரியல.
இல்லைங்க, அதான் சொல்றேன், பங்காளிகள்ல நான் திமுக, அதிமுக, அதிமுக இந்த விவாதத்துல சொன்னது பங்காளிங்கிறாங்க, பகையாளிங்கிறாங்க, நண்பருங்கிறாங்க, விரோதிங்கிறாங்க, அதுக்கு சொல்றேன். இல்ல சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு டைமும் இல்ல. என்ன நிஜாமுதீன் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு கதை சொன்னார் பாத்தீங்களா, நாம் தமிழருக்கு வந்து ஒரு சிம்பலை கொடுக்காம அதை மீறிடலாம் பாஜகன்னு கணக்கு போட்டுதுன்னு. எப்படி இருக்குன்னா, சீமான்ட்ட போயிட்டு பாஜக தலைமை போயிட்டு நீங்க அப்ளை பண்ணாதீங்க உங்க சிம்பலுக்கு, அதுக்கு காரணம் என்னன்னா, நான் போயிட்டு ஒரு மழை நீர் வந்து வெள்ளம் வந்ததுனால அதை போய் கவனிக்க போயிட்டேன், அதனால அப்ளை பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு பாஜக வந்து சீமான்ட்ட சொல்லி, அதனால சீமான் அந்த சின்னத்தை அப்ளை பண்ணாம வேறவருக்கு கொடுக்கப்பட்டது. சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விரிவா பேசுவோம். I took your point. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, ஒருவேளை வந்து பிஜேபியோட கம்ஃபர்டபிளா ஏடிஎம்கே ஹெடா இருந்ததுன்னா சீட் கூட பெறாம இருந்தாலும் தப்பு கிடையாது. இல்ல, அது வந்து நீங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ்க்கு மாற்றா அதிமுக தான் எங்க பாஸ் அப்படிங்கறீங்க. மை நரேட்டிவ், நரேட்டிவ் இஸ் செட் பை தி பார்ட்டி. நான் ஒரு அனலிஸ்டா களத்துல என்ன நிலைமை இருக்குன்னு தான் நான் கணக்கு போட்டு சொல்லுவேன். நான் சொன்ன கணக்கு தப்பா இருந்தா என் கணக்கு தப்புன்னு சொல்ல போறேன். இதுல என்ன எனக்கு இருக்கு? உங்க ஹோப் அப்படிங்கிறது இன் ஆர்டர் ஆஃப் பெர்சன்டேஜ் சதவீத கணக்கு படி பார்த்தா 1 திமுக, 2 பிஜேபி, 3 அதிமுக அப்படிதான் வரும்ன்றது என்னுடைய கணக்கு. நான் களத்துல எடுத்தது, நான் எடுத்த தப்பா இருந்தா நான் எடுத்த கணக்கு தப்புன்னு சொல்ல போறேன். இதுல என்ன இருக்கு? இது நான் நேரேட்டிவ் செட் பண்ணலைங்க. இதுல ஓகே, நேரேட்டிவ் செட் பண்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி, பாயிண்ட் அது அவர்களுடையது. நான் வந்து அனலிஸ்டா பார்க்கும்போது எந்த விதமான கள நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். இந்த அனலிஸ்டா வரும்போது நான் விருப்புகளை தாண்டி பார்க்கிறேன். அதனாலதான் வந்து சில பேருக்கு தர்ம சங்கடமா இருக்கு நான் சொல்றது. அதனால பரவாயில்ல, எது தப்பா இருந்தா எது தப்புன்னு சொல்ல போறேன். 12 எலெக்ஷன் நான் வந்து இது வரைக்கும் கணிச்சிருக்கேன். 2 அதி தீவிரமா தப்பாச்சு, 1 டைரக்ஷன் வந்து தப்பாச்சு, மீதி 9 கரெக்டா இருந்திருக்கு. சோ அதனால என்னுடைய செஃபாலஜிக்கல் கால்குலேஷன்ஸ்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இது 13வது தடவையா கணிக்கிறதுல தப்பு வந்ததுன்னா அது எங்க தப்புன்னு கத்துக்க போறேன், அவ்வளவுதான். இதுல எனக்கு ஒரு விதமே கிடையாதுங்க. பாயிண்ட் டேக்கன். யாருடைய கணிப்பு சரியா போகுது, மக்கள் என்ன கணிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய போகுது. இந்த முடிவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டது. அந்த எதிர்காலம், அது அடுத்த கட்ட பாதை, இது எல்லாத்துலையும் கொண்டது. அதிமுகவில் பரபரப்பு வர, சில விளக்கங்கள் வர, இது ஒரு பரபரப்பு செய்தியானது. இதனது தாக்கம் ஜூன் 4ஆம் தேதியில எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத 4ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகளை வாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நிஜாமுதீன் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ? 10 seconds ரொம்ப சுருக்கமா. திமுகவை பொறுத்தவரை அல்லது அமைச்சரை பொறுத்தவரை, இதை பொறுத்தவரை அதிமுக புலப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் அவர்களுடைய யதார்த்தம் அப்படி இருக்கிறது, அவர்கள் நிலைப்பாடு அப்படி இருக்கிறது, அவர்களுடைய நிலைமை அப்படி இருக்காங்க கருத்து சொல்றோம். மக்கள் என்ன அதனது விளைவுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்தினர்களுக்கு நன்றி.